பார்த்துங்களே. முதலாவது விஷயம், முதலாவது ரியாக்ஷன் நீங்க விளங்கி இருக்க வேண்டியது, லேசான ரியாக்ஷன்ல இருந்து நாங்க போம். அமோனியாவுக்கு HCl போட்டா தாக்கம் நடக்கிறது தெரியுமா தெரியாது? இது வரைக்கும் அந்த 2017 பேப்பரையும் வச்சு இதையும் வச்சு நான் உங்களுக்கு சமரி ரியாக்ஷன் கொஞ்சம் தாரு. அமோனியாவை சரியா HClோட தாக்கமடைய போட்டீங்கன்னா அமோனியம் குளோரைட் வருங்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியணும். ஓகே, இது முதல் விஷயம். எளிமையான தாக்கம். ரெண்டாவது எளிமையான தாக்கம், ஒரு அமோனியம் உப்புக்கு NH4+ உப்புக்கு நீங்க ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டீங்கன்னா, NH4+ உப்புக்கு யாரை போட போறீங்க நீங்க? சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டீங்கன்னா உங்களுக்கு NH4+ ஒரு சோதனையாவே இதை எடுக்கலாம். அமோனியா வாயுவும் சரியா நீரும் விளைவாகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். எங்க சோடியம் பிளஸ் எஞ்சுவார். அது இப்போ குளோரைட்னா NaCl, நைட்ரேட்னா NaNO3. இது தெரியும் தானே? அடுத்த விஷயம், மூணாவது விஷயம் கவனிங்க. ஒரு நைட்ரேட் அயனுக்கு சரியா அலுமினியம் தூள் முன்னிலையில NaOHையும் போட்டு கொஞ்சம் தண்ணியையும் ஊத்தி தாக்கத்தை செஞ்சீங்கன்னா ரைட் NaAlOH 4 டைம்ஸ் ஏக்வஸ் ஒன்னும் இன்னொருக்கு அந்த அமோனியாங்கிற வாயும் வெளியேறும். சரியா இல்லையா? இதண்ட பீசமானத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரைட் இங்கன எங்களுக்கு 8 அலுமினியம் 3 NaNO3 5 NaOH சரியா 18 H2O எங்களுக்கு 8 NaAlOH 3 அமோனியா இங்க 3 NO3 மைனஸ் தானே. அப்ப எங்களுக்கு 5 NaOH எழுதிருக்கனால நான் என்ன எழுதலாம், இன்னொருக்கா 3 Na+ நான் எழுதுறேன். அதை நான் ரியாக்ஷன்ல கொண்டு வர விரும்பல. விளங்குதா? NaOH கொண்டு வர விரும்பல. இது ஒரு ரியாக்ஷன் செட். கிளியரா எல்லாருக்குமே? ரைட், இதை கொஞ்சம் எழுதிக்கங்களே. இதை கொஞ்சம் எழுதிக்கங்களே. நம்ம இந்த கேள்வி அழகா ரொம்ப அழகா மெதுவா செஞ்சிடுவோம். டக்குன்னு செய்யுங்க. இதெல்லாமே பிராக்டிகல் கெமிஸ்ட்ரியில படிக்கப்பட்ட ரியாக்ஷன்ஸ், எங்களுக்கு படிப்பிக்கப்பட்டது என்ன. சரி, எழுதிட்டீங்களா? ஃபர்தர் விஷயத்துக்கு போ. கொஞ்சம் கவனிங்க, இன்னும் ரியாக்ஷன்ஸை முடிக்கல. அடுத்த நாலாவது ரியாக்ஷனை பாருங்க. ஒரு யூரியா CO, இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், பரவாயில்ல கொஞ்சம் எழுதுவோம். CONH2 2 NaOH போட்டீங்கன்னா சரியா எங்களுக்கு Na2CO3யும் அமோனியாவும் வெளியே போகும். இது ஒரு ரியாக்ஷன் எடுத்துங்க. 2 அமோனியா 2 NaOH.
ரெண்டு நீரும் எழுதிக்கங்க. ரெண்டு நீர். இல்லைங்கண்ணா ரெண்டு நீர் வராது பண்ணுங்க. சமனாகாது. ரெண்டுக்கு ரெண்டு நைட்ரஜன் சரி, ரெண்டு ஹைட்ரஜன், ரெண்டு ஆறு ஹைட்ரஜன்ல பேலன்ஸ் ஆகுது. ரெண்டு ஆக்சிஜன் எங்களுக்கு ஒன்று கார்பன் மோனாக்சைடு, அது சிஓல ஒன்று, 3 ஆக்சிஜன், இல்லை கார்பன் ஒன்று, கார்பன் ரைட் இல்லைங்க சார். சரியா? இப்போ கொஞ்சம் கவனிங்க, நான் சில சேர்வைகளை கொண்டு வரேன். இப்போ நான் தார இந்த அட்டவணை விலகுனுச்சுன்னா எல்லாமே விலகின மாதிரி. அமோனியம் குளோரைடு ஒன்று இருக்காரு. சரியா? எங்களுக்கு அமோனியம் குளோரைடு மாதிரியே கவனிங்க, NaNO3 ஒன்று இருக்காரு. சரியா? அதே மாதிரி யூரியா இருக்காரு. NH2CO எழுதுறோமே அவரு. இன்னொரு ஆள் இருக்காரு, NH4NO3 இருக்காரு. சரியா? இப்ப இந்த வாயுல இருந்து இந்த அமைப்புல இருந்து அமோனியாவை எடுக்கிறத பத்தி கதைக்க போறோம். அதுதான் இங்க சீக்ரெட்டே. விலங்கிற அடிப்படையில அமோனியாவை வெளியெடுக்கிற ரியாக்ஷன் பத்தி பார்க்கணும். கொஞ்சம் கவனிங்களே. இது போதும், இந்த 4 பேரும் போதும் எடுப்புமே. எப்படி அமோனியா வெளியெடுக்க போறோம் இவருக்கு நாங்க, அதான் விஷயம். இவர்ல இருந்து எப்படி அமோனியா வெளியெடுக்க போறோம் சொல்லுங்க பாப்போம். 4 சேர்வைக்கும் சொல்லுங்க இப்படி அமோனியா வெளியெடுக்கிறது. இவர்ல இருந்து அமோனியா வெளியெடுக்க யாரு மட்டும் போதுன்னு சொல்லுங்க. ரியாக்ஷன் பாருங்க, இப்ப நீங்க எழுதுன ரியாக்ஷன் பாருங்க. ரியாக்ஷன் பார்த்து சொல்லுங்க, வேற எதுவுமே இல்லை. NaOH மாத்திரம் போதுமான, சரியா இல்லையா? வேற யாரும் தேவையா? யாரை பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் போதும்? இதை பார்த்துக்க. உனக்கு இந்த ஸ்கீமை போட்டு நான் மைண்ட் மேப்பை போட்டு விளங்கப்படுத்துறத விட ரியாக்ஷன் விளங்கினா தானே மற்றது விளங்கும். நல்லா தாக்கத்தை பார்த்துக்கிட்டு இதை பாருங்க. NH4+ அயன்கள் மாத்திரம் தான் இங்க காணப்படுது, சரியா இல்லையா? அப்ப இதுல இருந்து அமோனியா வெளியே கொண்டு வர யார் மட்டும் போதுமானது சொல்லுங்க எனக்கு ஆன்சர். NaOH மாத்திரம் போதுமானது. இது விளங்குதா? NaOH மாத்திரம் போதுமானது. இங்க அமோனியா கொண்டு வர Na+ அமோனியா வருமா? வராது. இங்க NO3- நைட்ரஜன் பேஸ் கம்பவுண்ட் வந்து நைட்ரைட். இங்க நைட்ரஜன் பேஸ் கம்பவுண்ட் வந்து அமோனியா, அமோனியம். சரியா? இங்க நைட்ரேட். நைட்ரேட்ல இருந்து எப்படி அமோனியா உடைச்சு கொண்டு வருவீங்க வெளியே? +5 -3 எப்படி தாழ்த்துவீங்க? அலுமினியம் தேவை. கவனி, என்ன தேவை? அலுமினியம் தேவை. இங்க வேற NaOH தேவை, வேற வெப்பம் தேவை, வேற நீர் தேவை. இங்க பாரு, அதே ஆப்ஷனல் வைங்களே. அலுமினியம் NaOH கண்டிப்பா தேவை அமோனியம் கொண்டு வர, சரியா இல்ல? கண்டிப்பா தேவை. NaOH மாத்திரம் போதுமா பத்தாதா கேக்குறேன். NaOH பத்தாது, NaOH பத்தாது. சரியா? யூரியா, யூரியால வந்து அமோனியா கொண்டு வர என்ன போறது சொல்லுங்க. இப்ப தாக்கம் எழுதிருக்கோம். NaOH மாத்திரம் போதுமானது, சரியா இல்லையா? சொன்னது நினைச்சா. இப்ப இந்த அங்க இருக்காரு தானே அந்த மனுஷன், அவருக்கு சின்ன வேலைன்னு செய்ய போறேன். கவனிங்களே, இவருக்கு சின்ன வேலைன்னு செய்ய போறேன். ரெண்டா உடைக்க போறேன். ரெண்டா உடைச்சி ஒரு விஷயம்னு விளங்கப்படுத்த போறேன். சரியா? நல்ல கவனி, இதுதான் வைட்டலான இடம். என்னதான் குழம்புவீங்க நீங்க எக்ஸாம்ல. நான் என்ன செய்யறேன்னா, இப்ப சில கெமிக்கல்ஸ் இந்த NH5NO3 போட போறேன். நான் போட போற முதலாவது கெமிக்கல் யாருன்னா NaOH மட்டும். வெப்பமெல்லாம் அடுத்த தேவை. நான் போட போற ரெண்டாவது கெமிக்கல் யாருன்னா
உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். NaOHையும் போடுறேன், அலுமினியமும் போடுறேன், வெப்பமும் படுத்துறேன், நீரையும் போடுறேன், எல்லாத்தையும் எழுதுறேன். என்ன நடக்கும்? வசனத்தை கொஞ்சம் சொல்லுங்க. NaOH மட்டும் போட்டாங்களோ அதுகளுக்கு சரியா அந்த NH5NO3க்கு இப்ப இதுல இருந்து உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். இங்க கொஞ்சம் கவனிங்க அழகா. இங்க நைட்ரஜன் பேஸ் அமோனியமும் இருக்காரு, நைட்ரஜன் பேஸ் அமோனியம் நைட்ரேட்டும் இருக்காரு. சரியா இல்லையா? நீங்க வேணா இந்த குழம்பு அழைச்சிட்டு இதை உள்ளுக்காக்கிட்டு அமோனியம் இந்த யூரியா விலை எழுதுங்க. அப்ப கொஞ்சம் ஒரு மிக்சிக்கு போற மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு சம்மரி பண்ணி மாதிரி. NaOH மட்டும் போட்டா தீரிய சொல்லு எனக்கு. இந்த தீரிய சொல்லு. NaOH மட்டும் போட்டா அமோனியா NH4+ இலிருந்து மட்டும் பெறப்படும். அமோனியா வராம இருக்காது, ஆனா NH4+ இருந்து மட்டும் பெறப்படும். சரியா இல்லையா? அலுமினியம் தூளை போட்டுட்டு NaOH போட்டீங்கன்னா சரியா, NaOH காரணமாக இங்கே உள்ள NH4+ இருந்தும் NaOH அலுமினியத்தின் கூட்டுனால NO3- ரெண்டுல இருந்து அமோனியா வெளியே வரும். சரியா இல்லையா? அமோனியா வர அளவு கூட இங்க விளங்குச்சா இல்லையா? யார் இருந்து அமோனியா வெளியே வருவாரு? NaOH காரணமா NH4+ இருந்தும் சக NaOH அலுமினியம் ரெண்டு கூட்டு காரணமா NO3- இரண்டிலிருந்தும் அமோனியா பெறப்படும். இது விளங்கிட்டீங்களா? இது விளங்குனா தாராளம் 2017 கேள்வி இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். கிளியரா? கிளியர் இல்லையா? அட்டவணை எழுதிடுங்க தேவையான தியரின்னு போட்டு.
சரி, இப்ப நம்ம இந்த கேள்வியிட கியூ மேப்புக்கு வரும். இப்ப கேள்வியில சொல்லியிருக்காங்க எங்களுக்கு உரமாக பயன்படுத்தப்படும் ரசாயன மாதிரியில் எங்களுக்கு யூரியா, அமோனியம் கார்பனேட், அமோனியம் நைட்ரேட் மற்றும் சில மாசுகள் அடங்கியுள்ளன. யூரியா மற்றும் அமோனியம் நைட்ரேட் அது NH2 இருக்கு, NH3 பார்த்தீங்கன்னா திரும்பி அறிய பின்னொரு செய்முறை 5 கிராம் உரம் மாதிரி 2 நீர்கள் எக்ஸ்கரசல் தயாரிக்கப்பட்டது. நீங்க பார்க்கணும், இப்போ 5 கிராம் இருக்காரு எங்களுக்கு உரம் மாதிரியில 5 கிராம். சரி, 5 கிராம் உரம் மாதிரி எடுத்துட்டு ஒரு நீர் கரைசல் தயாரிக்கிறாங்க எக்ஸ். இவரோட கனவளவு 250 சென்டிமீட்டர் கனம். சரியா, ஒரு விஷயம். இப்ப எக்ஸின் 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கிறாங்க பாருங்க. இதுல இருந்து கனவளவு வேறாக்குறாங்க. நடைமுறை 1 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கிறாங்க. சரியா, 25 சென்டிமீட்டர் கனம் எக்ஸ் எடுத்துட்டு இதுக்கு மிக எண்ணெய் வச்சு போட்டு சூடாக்குறாங்க. மிக எண்ணெய் வச்சு போட்டு சூடாக்குறாங்க. வெளியேறும் வாயுவை தசமஞ்சு எச்சியர் 30 சென்டிமீட்டர் செலுத்துறாங்க. இந்த ஒரு வாயுன்னு வெளியேறுது. இந்த வாயு வெளியேறினோட ஒரு டைட்ரேஷன் பண்றாங்க. டைட்ரேஷன் பண்ணக்குள்ள எங்களுக்கு HCl எவ்வளவு தேவைப்படுது? தசம் 5ல 30 சென்டிமீட்டர் கணம் போடுறாங்க. ரைட், இப்போ என்ன செய்யறாங்கன்னா இந்த டைட்ரேஷன்ல HCl வந்து எஞ்சிறாரு. HCl வந்து எஞ்சிறாரு. அப்ப NGHCl இருக்கு. இந்த NGHCl வச்சு டைட்ரேட் பண்றாங்க. யாரன்னா கண்டுபிடிக்கிறாங்க. சரியா, தசம் 4 NaOHல 10 சென்டிமீட்டர் கணம் தேவைப்படுது. அப்ப இது ஒரு மீள் நியமிப்பு. சரியா இல்லையா? இல்லையா? இது ஒரு மீள் நியமிப்பு. அப்ப இதுக்கு அமைவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா யார் யார் இருக்கா? இப்போ உர மாதிரியில எங்களுக்கு யூரியா, அமோனியம் கார்பனேட், அமோனியம் நைட்ரேட் 2 பேர் இருக்காங்க. இப்ப NaOHயோட சூடாக்குறாங்க. அப்ப இதுக்கு யார் யார் இருந்திருக்கா? CO, NH2 டுவைஸும் இருக்காரு. வேற எங்களுக்கு NH4 டுவைஸ் வித்தியாசமான சேர்வு, அது பிரச்சனை இல்லை. NH2 CO3 இருக்காரு. வேற NH5 NO3 இருக்காரு. NH4 பிளஸ் சேர்வைகள் எல்லாத்துலயுமே பாருங்க. அமோனியா பெறக்கூடிய லேசான முறை NH4 பிளஸ்க்கு NaOH போடுறது, யூரியாவுக்கு நேரடியாக NaOH போடுறது. அப்ப NaOH போட்டா இங்க வார வாயு யார்? எங்களுக்கு அமோனியா வாயு. சரியா இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், அமோனியா வாயு எங்க இருந்து வந்திருக்கு? தியரி பார்த்து சொல்லுங்க. இந்த அமோனியா வாயு 3 இடத்துல இருந்து வந்திருக்கு. என்ன இடம்னு சொல்லுங்க பாப்பா எனக்கு. இந்த அமோனியா வாயு 3 இடத்துல இருந்து வந்திருக்கும். எதுல இருந்து? தியரி எழுதிக்கிறதுல தான் மெயின் விஷயம். கவனிச்சுக்க, இந்த அமோனியா வாயு 3ல இருந்து வந்திருக்கும். யூரியால இருந்து வந்திருக்கும். NH2 வந்திருக்குமா இல்லையா? வேற பாருங்க, NH4 டுவைஸ் CO3 உள்ள தெளிவா எழுதணும். NH4 பிளஸ்ல இருந்து வந்திருக்கும். சரியா இல்லையா? வேற எங்க இருந்து வந்திருக்கும்? இப்ப ஏன் எழுதுறேன் தெரியுமா? அங்கன NO3 மைனஸ்ல இருந்து அமோனியா பெறப்படக்கூடிய தாக்கம் ஒன்று இருக்கு. அதை நம்ம கிளியரா டிஃபரெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் முழு வருஷத்தை எழுதுறோம். NH4 NO3 உள்ள NH4 பிளஸிலிருந்து மட்டும் ஒண்ணு யூரியாவில இருந்து, ரெண்டாவது அமோனியம் கார்பனேட்ல உள்ள NH4 பிளஸ்ல இருந்து, மூணாவது அமோனியம் நைட்ரேட்ல உள்ள NH4 பிளஸ்லிருந்து மட்டும். சரியா இல்லையா? இது கிளியரா? நடைமுறை உனக்கு தெரியுதுங்க. டக்குனு ஃபாஸ்ட் எடுத்துங்க.
இந்த கேள்வியில் உள்ள மைண்ட் மேப் எல்லாத்தையுமே நாங்கள் ஒவ்வொரு நடைமுறைக்காகவே உங்களுக்கு நான் போட்டு தரேன். ஏன்னா இது கொஞ்சம் டாக்கட்டான கேள்வி தானே. சரி, இப்போ நம்ம அடுத்ததுக்கு போவோம். ரைட், எழுதி முடிங்க, ஃபாஸ்ட்டாக எழுதி முடிங்க. எதுவும் எழுத்து விலங்காட்டி என்கிட்ட சொல்லுங்க, மெசேஜ் போடுங்க, நான் வாசிக்கிறேன். சரிங்கண்ணே, தரவு அதிகமான பகுதின்னு நம்ம ஒன்று நோட் பண்றது நம்ம தெரியுமா? எந்த இடம் தரவு அதிகமான பகுதி? மூல கண்டுபிடிக்க யாரு நேரடியான தரவு வச்சிருக்காரோ ஒரு தரவு அதிகமான பகுதி. கரைசல்ல சரிவும் கனவுகளும் தரப்பட்ட தரவு அதிகமான பகுதி. இவரு சரியா தரவு அதிகமான பகுதி எழுதுங்க. தரவு அதிகம் NaOH, இவருக்கும் தரவு அதிகம். ரெண்டு தரவு அதிகமான பகுதிகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு இடங்கள்லையும் தரவு அதிகம். என்ன அதிகம்? மூல் கண்டுபிடிக்கிறதுக்கான தரவு போதுமானதுன்னு சொல்றேன். அதான் தரவு அதிகம்னு எழுதிருந்தாங்க. அப்படி சரிதானே? ரைட், கொஞ்சம் கவனிங்க. இந்த தரவு அதிகமான பகுதிகளுக்கு நம்ம ஒரு நடைமுறை, அதாவது நம்ம மைண்ட் மேப்ல இது கியூ மேப், கொஷன் மேப் எப்படி அந்த கொஷனை செய்யறாங்கன்னு சொல்லி இப்போ ஏ மேப்புக்கு போவோம். நாங்கள் ஆன்சர் மேப்புக்கு போவோம். சரியா? கவனிங்க. இந்த இடத்துல இந்த இடம் வந்து மீள் நியமிப்பு, அதாவது ஒரு ஆளை மிகையா பயன்படுத்திட்டு ஒரு தாக்கத்துக்கு அவர் எஞ்சுவார் தானே மிகையா பயன்படுத்தினா, எக்ஸஸ் அமௌண்ட் பயன்படுத்தினா அந்த எஞ்சிரவரை இன்னொரு அளவு வச்சு கண்டுபிடிச்சா அதான் மீள் நியமிப்பு. சரியா இல்லையா? HCl மிகையா இருக்காரு, HCl மிகை 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 HCl வந்து எங்களுக்கு மிகையா இருக்காரு. சரியா? நீங்க எழுதிக்கங்க மிகைன்னு சொல்லி, மிகை HCl. இந்த HCl நம்ம டைட்ரேட் பண்றது தானே, அதே நான் சொல்லிட்டே போறேன்னு கொஞ்சம் கவனிங்களே. HCl நம்ம இங்க டைட்ரேட் பண்றது தானே. இந்த இடம் இது இந்த இடம், இதை நாங்க சொல்றது மீள் நியமிப்பு. சரியா இல்லையா? எழுதுங்க பாப்பா, அதை நீங்க கிளியரா. இந்த இடத்த மீள் நியமிப்பு, பேக் டைட்ரேஷன் சொல்றது மீள் நியமிப்பு. அதை எழுது. நிறைய பேருக்கு அது தெரியாது. மீள் நியமிப்புனா என்ன வேர்டு வந்தோடனே பயந்துடுறது. நியமிப்புல நியமிப்புனாலே பயம், இதுல மீள் நியமிப்புனா இன்னொன்று பயம். மீள் நியமிப்புனா ஒரு ஆள் மிகையா பயன்படுத்திட்டு ஒரு தாக்கத்துக்கு ஒரு ஆள் மிகையா பயன்படுத்துறது, அவர் மிச்சம் இருந்தாருன்னா அவர் இன்னொரு ஆளை வச்சு கண்டுபிடிக்கும். அதான் மீள் நியமிப்பு. ஒரு டைட்ரேஷனுக்கு போயிட்டு இன்னொருக்கா மேல டைட்ரேட் பண்றோம் அவரை கண்டுபிடிச்சுக்க. கவனிங்க. இப்ப உள்ளதின் அடிப்படையில இப்ப நீங்க உங்களோட மைண்ட் மேப் எல்லாம் கையில இருக்கு. சியும் வியும் தெரியும். சியும் வியும் தெரிஞ்சா உங்களுக்கு NaOH கண்டுபிடிக்கலாம். ரியாக்ஷன் படி உங்களுக்கு தெரியும் NaOH மூல் சர்வசமன் NHCl-க்கு. NHCl-னா யாரு? NaNHCl. சியையும் வியையும் யூஸ் பண்ணி நீங்க ஆரம்பத்தில் உள்ள அதுலயும் தரவு அதிகம் NHCl கண்டுபிடிக்கலாம். ஆரம்ப NHCl-யும் NaOH வச்சு கண்டுபிடிக்க இந்த மிச்சமான அந்த HCl-யும் கண்டுபிடிச்சு நம்ம மூல தாக்கிய NHCl கண்டுபிடிக்கலாம். தாக்கிய NHCl யாரு? அமோனியாவுடன். அமோனியாவுடன் தாக்கிய இந்த HCl சர்வசமன் வெளியேறிய அமோனியா. ஆனா இந்த வெளியேறிய அமோனியா 3 பேர்ல இருந்து வெளியேறுது. அப்ப இந்த நடைமுறை ஒண்ணு வச்சு ஒண்ணு செய்யறாது. விளங்குதா? வெளியேறிய அமோனியா எத்தனை பேர்ல இருந்து வெளியே இருக்காரு? 3 பேர்ல இருந்து வெளியே இருக்காரு. சரி, கவனிங்க. முதலாவது என்ன செஞ்சாங்க? NaOH கண்டுபிடிச்சோம் தரவு அதிகம் CuVயும் வச்சுக்கிட்டு.
அந்த NaOH கண்டுபிடிச்சது நாங்கள் NaHCl மூலம் கண்டுபிடிச்சிக்க தாக்கம் எழுதி NaHCl எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம் நான் P முன்னுக்குறனால NaOH எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மூலம் HCl வந்து எஞ்சிருக்கும். CVயும் வச்சு ஆரம்ப HCl கண்டுபிடிச்சிக்கலாம். ஆரம்ப HClக்கும் NaHClக்கும் தாக்கத்துக்கான வித்தியாசம் என்னது? எங்களுக்கு இந்த வித்தியாசத்தை வச்சு தாக்கிய HCl யாரோட அமோனியாவோட தாக்கிய HCl கண்டுபிடிக்கலாம். அமோனியாவோட தாக்கிய HCl கண்டுபிடிச்சா வெளிவந்த அமோனியாவை கண்டுபிடிக்கலாம். சரியா இல்லையா? ஆனா இப்ப என்ன விஷயம்னு சொல்லியிருக்கேன், இந்த வெளிவந்த அமோனியா யாருல இருந்து வெளிவந்திருக்காருன்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு இப்ப அமோனியா யாருல இருந்து வெளிவந்தவர்? இந்த அமோனியா 3 பேர்ல இருந்து வெளியே வந்தவர். சரியா இல்லையா? அதனால எழுதல உங்களுக்கு என்ன யார் யாருங்கிறது தெரியும். கோனி இதுதான் இந்த மைண்ட் மேப். நான் ரெண்டையும் சரி கொஞ்சம் கவனிங்க. ஸ்கிரீனுக்கு விளங்கு தானே எல்லாமே? ரைட், இங்க பாருங்க. இங்க HCl மிகையா இருக்காரு. ஆரம்ப HCl அதான் அந்த ஆரம்ப HCl. இதான் NaOH. அந்த NaOH வச்சு NaHCl இந்த குடுவையில் உள்ள NaHCl கண்டுபிடிச்சேன். அப்ப ஆரம்ப மேல போட்ட ஆரம்ப HCl எவ்வளவுன்னு தெரியும். அளவில் உள்ள NaOH தெரியும். அளவில் உள்ள NaOH தெரிஞ்சா குடுவையில் உள்ள HCl எவ்வளவுன்னு தெரியும். குடுவையில் HCl தெரிஞ்சா மேல ஆரம்பத்தில் அளவில் உள்ள HCl வச்சுக்கிட்டு இதை கழிச்சு விட்டீங்கன்னா மூளை இந்த அமோனியா தாக்கத்துக்கு யூஸ் ஆன எவ்வளவு இறங்கி எவ்வளவு யூஸ் ஆன HCl தெரியும். அந்த HCl தெரிஞ்சா குடுவையில் உள்ள அமோனியாட மூல் தெரியும். சரியா இல்லையா? அந்த அமோனியா மூல் யாருல இருந்து வந்ததுன்னா 3 பேர்ல இருந்து தான் அம்புக்குறி 3 போட்டிருக்கேன். இப்ப கிளியரா முதலாவது நடைமுறையில் என்ன நடக்குதுன்னு ரைட். சரி, அழகா எழுதிங்க பாப்பா. இந்த கேள்வியை செஞ்சுட்டு சரியா இப்ப நான் எல்லாம் மைண்ட் மேப் எல்லாம் உருவாக்கி தருவேன் தானே. தயவு செஞ்சு 2017 ரிடாக்ஸ் கேள்வி செஞ்சிருங்க. 2017 ரிடாக்ஸ் கேள்வி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது ஏனே ரிடாக்ஸ் கேள்வியெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும். நான் போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டைம் தந்தேன் ரிடாக்ஸ் கேள்வி செய்யறதுக்கு. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தர மாட்டேன் நான் டைம். மேலே எழுதியிருக்கிறது ஏ மேப், சாரி கியூ மேப். இப்ப எழுதியிருக்கிறது ஏ மேப், அது கொஸ்டின் மேப், இது வந்து ஆன்சர் மேப். இப்ப போன கிழமை இந்த மாதிரி ஆன்சர் மேப் நிறைய உங்களுக்கு நாங்க வழங்கணும் கியூ மேப்போட சேர்த்து. எளிமையா வினாவை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க போயிடலாம். சரி, இப்ப அடுத்தது நம்ம கவனிப்போம். ரைட், செயல்முறை 2. இப்ப என்ன செய்யறாங்கன்னா எக்ஸ் டே இன்னொரு 25 எடுக்கிறாங்க. கவனிக்க டக் 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 டக்குன்னு செய்யும். பிளேஸ் முதல் அந்த தேரியை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வரைக்கும் தான் போய் கொஞ்சம் மெதுவா, அதனால கொஞ்சம் கவனி. எக்ஸ் டே 25 இன்னொரு 25 எடுக்கிறாங்க. செப்பரேட் 25. ரைட், அப்போ நம்ம அந்த நடைமுறையை கொஞ்சம் பிரிச்சிடும். இந்த நடைமுறை எங்களுக்கு முடிச்சு இப்ப நாங்க மேல மேல போக 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 அந்த நடைமுறையை பார்க்கணும். இப்ப நாங்க சரியா எக்ஸ்ரே இன்னொரு 25 எடுக்கிறாங்க. 25 சென்டிமீட்டர் எக்ஸ் எடுத்துட்டு அதில் மிகை பேரியம் குளோரைடு சேர்க்கப்பட்டது. பெறப்பட்ட வீழ்படி வடிக்கப்பட்டு உடத்தப்பட்டு வீழ்படி 0.093 முடிச்சு விஷயம். இவர் இதுக்கு யாரை போடுறாங்க? பேரியம் குளோரைட். பேரியம் குளோரைட் போட்டோன்னு ஒரு வீழ்படி ஒன்று வருதாம். அந்த வீழ்படி யார் எங்களுக்கு சரி பாப்போம் யாருன்னு. அந்த வீழ்படி திணிவு தந்திருக்காங்க 0.3949 கிராம். சரிதானே? இப்ப இந்த அமைப்புல இருந்து இந்த வீழ்படிவு யாருங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
இந்த வீழ்படிவு எங்களுக்கு இப்போ எங்களுக்கு இதில் இருக்க எக்ஸ்ல உள்ள அமைப்பு சரியா உங்களுக்கு எக்ஸ்ல உள்ள அமைப்பு வந்து முதலாவது இருக்காரு எங்களுக்கு யூரியா NH2 அடுத்து இருக்காரு Na2CO3 இல்ல NH4 சரியா அடுத்து இருக்குது எங்களுக்கு NH4NO3 சரி இந்த வீழ்படிவு பேரியம் 2+ சார்பானது அப்ப பேரியம் 2+ சார்பான வீழ்படிவுல பேரியம் செட் ஆகிற அந்த அணையன் யாரு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா கார்பனேட் அப்ப இந்த வீழ்படிவு யாரு பேரியம் கார்பனேட் வேற கதை இல்ல சரியா இல்லையா வீழ்படிவு யாரு பேரியம் கார்பனேட் நான் சொல்றேன் இந்த இடம் தரவு அதிகமானது ஏத்துக்கிறீங்களா இந்த இடம் தரவு அதிகமானது சரி அப்ப நாங்க மைண்ட் மேப்புக்கு வருவோமே நீங்க பாருங்க பேரியம் கார்பனேட்ட திணிவு தெரியும் இதை வச்சுட்டு என்னது போகலாம் பேரியம் கார்பனேட்ட 3க்கு போகலாம் பேரியம் கார்பனேட்ட மூல் தெரிஞ்சா கார்பனேட்ட மூலுக்கு வரலாம் சரியா இல்லையா விளங்குதா விளங்கலையா சொன்னது கிளியரா இது வரைக்கும் நான் சொல்றேன் எப்படி முதலாவது விஷயம் எப்படி நம்ம செஞ்சோம் சொல்லுங்க பாப்போம் யாரு தெரியும் இப்ப எங்களுக்கு பேரியம் கார்பனேட்ட திணிவு தெரியும் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு சமன்பாடை வச்சுக்கிட்டு பேரியம் கார்பனேட்ட மூலுக்கு போகலாம் பேரியம் கார்பனேட்ட மூல் தெரிஞ்சா அதுல உள்ள தனியான கார்பனேட்டுக்கு போகலாம் அதுல உள்ள தனியான கார்பனேட்ங்கிறது அமோனியம் கார்பனேட்ல உள்ளது அப்ப நல்ல கவனிங்க இங்க சரியா அமோனியம் கார்பனேட்ல உள்ள கார்பனேட் மூல் தனியா தெரிஞ்சா இதுல இருந்து நான் போக முடியும் அமோனியம் கார்பனேட் மூலுக்கு சரியா இல்லையா யார்ட மூலுக்கு போக முடியும் அமோனியம் கார்பனேட் மூலுக்கு போக முடியும் கவனிங்க அமோனியம் கார்பனேட்டுக்கு மூலுக்கு போக முடியும் இது ஒரு விஷயம் அமோனியம் கார்பனேட் மூலுக்கு வர முடியும் அமோனியம் கார்பனேட் மூல் தெரிஞ்சா அங்க உள்ள அமோனியாட மூலுக்கு எனக்கு வர முடியும் அமோனியம் கார்பனேட் மூல் தெரிஞ்சா யாருக்கு போக முடியும் இங்க இருந்து எனக்கு இங்க உள்ள ரைட் அமோனியாட மூலுக்கு போக முடியும் சரி அமோனியம் பிளஸ் மூலுக்கு போக முடியும் அமோனியம் பிளஸ் மூலுக்கு போனா அது ரிலீஸ் பண்ற அமோனியாட மூலுக்கு தனியா போக முடியும் அதாவது என்ன சொல்றேன் உங்களுக்கு இப்ப கவனிச்சுக்கங்க ரைட் பாருங்க இப்படி தரவு மாறி போச்சுன்னு இப்ப கார்பனேட்டை கண்டுபிடிச்சது அமோனியம் பிளஸ் கண்டுபிடிச்சுக்கிறது நீ அப்படின்னா கூட்டாளி அப்படின்னா சொல்லிருக்காது ஒண்ணு ரிடாக்ஸ் வந்த மாதிரி அப்ப கார்பனேட் தெரியும் மூளை எவ்வளோன்னு கார்பனேட் முற்றுமுழுக்க இருக்கிறது அமோனியம் கார்பனேட் வடிவுல கார்பனேட் தெரிஞ்ச அமோனியம் கார்பனேட் மூல் தெரியும் அமோனியம் கார்பனேட் தெரிஞ்ச NH4 அப்ப எங்களுக்கு அதுல உள்ள யார் தெரியும் அமோனியம் பிளஸ் தனியா தெரியும் அமோனியம் பிளஸ் தெரிஞ்சா அமோனியம் பிளஸ்ல இருந்து மட்டும் வெளியேறின அமோனியா தெரியும் சரியா இல்லையா சொன்னது விளங்குச்சா இது முக்கியம் இவருக்கும் விகிதம் எத்தனை அமோனியம் கார்பனேட்டுக்கும் அமோனியக்கும் விகிதம் 1:1 சரிதானே பிரிச்சு பாருங்க எழுதி பாருங்க இங்க பாருங்க இங்க கவனிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த ரியாக்ஷன் அமோனியம் கார்பனேட்டை பிரிச்சா என்னென்ன இருக்காரு எங்களுக்கு உள்ளுக்கு அமோனியம் பிளஸும் கார்பனேட்டும் தானே இருக்கு அமோனியம் பிளஸ் 2 இருக்கு அப்ப 1க்கு 2க்கு 1 இவரும் ஒரே மாதிரியான மூல் எண்ணிக்கை ஆனா மெத்தன்ட்ட போகக்குள்ள என்ன நடக்கும் தர 2 இங்கனையும் தர 2 இங்கன இல்ல சாரி இந்த இடத்துல என்னது தர 2 இங்கன இல்ல இது இல்ல சரியா இல்லையா இப்ப நான் கேக்குறேன் அமோனியம் கார்பனேட்ல உள்ள அமோனியம் பிளஸ்ல இருந்து மட்டும் வர அமோனியம் பிளஸ் தெரிஞ்சு அதுல இருந்து வர அமோனியா தனியா தெரியும் சரியா இல்லையா இங்க பாருங்க இப்ப நான் மேல போறேன் கொஞ்சம் கவனிங்க இந்த அமோனியா எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லுங்க எங்க இருந்து வந்தது அமோனியா நான் எழுதாம வச்சேன்னா அதனாலதான் எங்க இருந்து வந்தது ஒண்ணு
அமோனியம் கார்பனேட்ல இருந்து வந்தது. இன்னொன்னு யூரியா இருந்து வந்தது. இன்னொன்னு NH4NO3 இருந்து வந்தது. சரியா இல்லையா? இது எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத போறேன். கொஞ்சம் கவனி, நல்லா கவனிச்சிங்க. தூக்கால வந்தா நல்லா கண்ணை முடிச்சு தண்ணி கொஞ்சம் போட்டுக்கிட்டு அந்த அப்படியே கவனிங்க. சரியா? இங்கன இந்த அமோனியாவை நான் கொஞ்சம் இப்ப பிரிச்சு எழுதுறேன். கொஞ்சம் கவனிங்க. அமோனியம் பிளஸ்ல இருந்து வந்தது. யாருட அமோனியம் பிளஸ் தெரியுமா? அமோனியம் கார்பனேட் அமோனியம் பிளஸ்ல இருந்து வந்தது. சரியா இல்லையா? அமோனியம் கார்பனேட் எவ்வளவு தெரியாதா? எப்படி கண்டுபிடிச்சோம் அமோனியம் கார்பனேட்? கார்பனேட்டை வச்சு தான் அமோனியம் கார்பனேட்டை கண்டுபிடிச்சோம். கார்பனேட் எப்படி கண்டுபிடிச்சோம்? பேரியம் கொண்டு வந்து வீல் படிவா கொண்டு டக்குனு. ரொம்ப சிம்பிள். அப்ப பாருங்க, இதுக்கு ஒரு மைண்ட் மேப் பண்ணணும். இங்கனே எழுதுனா, இவரோட எழுதுனா அதே மைண்ட் மேப் தான். பேரியம் கார்பனேட் மோல் தெரியும், திணிவு தெரியும். பேரியம் கார்பனேட் மோல் தெரியும். சரியா? கவனிங்க, பேரியம் கார்பனேட் திணிவு தெரிஞ்சா பேரியம் கார்பனேட் மோல் தெரியும். பேரியம் கார்பனேட் மோல் தெரிஞ்சா அங்க உள்ள கார்பனேட் மோல் தெரியும். அங்க உள்ள கார்பனேட் மூலும் அமோனியம் கார்பனேட் மூலும் ஒண்ணு கொண்டு சர்வசமன். ஆமாவா இல்லையா? ஏன்னா ஒண்ணு கொண்டு விகிதம். இப்ப இங்க உள்ள அமோனியம் கார்பனேட் தெரிஞ்சா இங்க உள்ள அமோனியம் பிளஸ் தெரியும். இங்கன மட்டும் தர 2 அளவு பெருக்கிக்கீங்க. முதல் எழுதுனது அப்படியே ஜாயின் பண்ணி விட்டேன். விளங்குதா? இப்ப அமோனியம் பிளஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சா அதுல இருந்து வந்த அமோனியா எவ்வளவுன்னு தெரியும். அதாவது இந்த மொத்த அமோனியா வெளியேறிய அமோனியாத்துல இருந்து எங்களுக்கு அமோனியம் கார்பனேட்ல இருந்து மட்டும் ரிலீஸ் ஆன அமோனியா எவ்வளவுன்னு தனியா தெரியும். சரியா இல்லையா? அப்ப மொத்தத்துல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள். அமோனியம் நைட்ரேட்ல இருந்து யூரியால இருந்து வந்த அமோனியா எவ்வளவுன்னு தனியா கண்டுபிடிச்சிக்கலாம். விளங்குச்சா இல்லையா? இது கிளியரா இல்லையா? இப்ப மேல எழுதுனீங்க தானே மைண்ட் மேப் பொண்ணு. அதுல இதை கொஞ்சம் எழுதுங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ளது எழுது. சரி, இதை எழுதுங்களே போது. விலங்குனது கொஞ்சம் கவனிங்களே. இந்த இருக்காரு, இதை எழுதுங்க. இந்த இருக்கார். இப்ப ரெண்டையும் செட் பண்ணி நான் சரியா வச்சிருக்கேன். விலங்கு தானே? பாத்துக்கிட்டீங்கன்னா அழகா விளங்கிருக்கும். என்ன எழுதிருக்கணும் கிளியரா? எல்லாமே இருக்கு. குயிக் எழுதுங்க, ஃபாஸ்ட் எழுதுங்க, அழகாவும் எழுதுங்க. தயவு செஞ்சு 2017 எல்லா ரிடாக்ஸ் ஸ்கேலையும் செஞ்சிருங்க.
கொஞ்சம் கவனிங்க, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம். இப்ப அடுத்து சொல்றாங்க என்னன்னா, செயன்முறை ஒன்றில் பெறப்பட்ட கரைசல் எடுக்கப்பட்ட அலுமினியம் துகளுடன் முழுமையாக தாக்கமடைய விடப்படுது. இங்க பாருங்க, செயன்முறை ஒன்றில் பெறப்பட்ட கரைசல் எடுக்கப்பட்ட, அதாவது நான் நினைக்கிறேன் வடித்திரம் கொஞ்சம் எடுதான் செயன்முறை ஒன்றுலன்னா அந்த வடித்திரம் தான். இங்க பாருங்க, இப்ப செயன்முறை ஒன்றுல என்ன நடக்குது, இது கிளியர் தானே? இது எழுதுனீங்களா? இது எழுதுனீங்களா? இது எழுதலன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் எழுதிக்கங்க பாப்போம். அதான் முதல் ஸ்க்ரீனை காட்டல, கொஞ்சம் கவனிங்க இப்போ எல்லாருமே. இது எழுதிக்கங்க, ஃபாஸ்ட் எழுதிக்கங்க. எழுதுங்க, இதை எழுதி முடிங்க. ரைட், நாங்கள் வரும் கவனிங்களே. இப்போ செயல்முறை ஒன்றில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இது வந்து செயல்முறை 2. செயல்முறை ஒன்றில் யார் எஞ்சிடான்னு சொல்லுங்க. இதான செயல்முறை 1. கவனிங்க கவனிங்க கவனிங்க. செயல்முறை 1ல யூரியா இருக்கு, அமோனியம் கார்பனேட் இருக்கு, அமோனியம் நைட்ரேட் எல்லாமே இருக்கு. NaOH போட்டு ஹீட் பண்ணோன்னு அமோனியா ஒன்று ரிலீஸ் ஆகுறாரு தானே இந்த குடுவைக்கு. ரிலீஸ் ஆன அமோனியா தானே HCl வச்சு டைட்ரேட் பண்றோம். யார் யார் ரியாக்ஷனுக்கு போயிருக்காங்க? யார் யார் ரியாக்ஷன் போட்டிருக்கா? யூரியா எல்லாமே உடஞ்சிருக்கும் NaOHனால. அமோனியம் கார்பனேட்ல உள்ள அமோனியம் எல்லாமே உடஞ்சிருக்கும் NaOHனால, சரியா இல்லையா? NH4 NO3 உள்ள NH4+ எல்லாமே உடஞ்சிருக்கும் அமோனியானால, சாரி NaOHனால. இங்க பேலன்ஸா இருக்க போறது கார்பனேட்டும் NO3- மட்டும் தான். ஏத்துக்கிறீங்களா? விலங்குது என்ன சொல்றேன்னு? நடைமுறை 1க்கு அப்புறம் இந்த அமோனியாவோட யார் இருப்பார்? அமோனியா மட்டும் தானே வரைஞ்சேன். அமோனியாவோட யார் இருப்பாரு? அந்த தாக்கில யார் பேலன்ஸ் ஆகுவாருன்னு சொல்லுங்க. யூரியா இருக்குமா? இல்ல, இருக்காது. யூரியா எல்லாமே அமோனியா மாறிடும். அமோனியம் கார்பனேட் இருக்குமா? அமோனியம் கார்பனேட்ல அமோனியம் எல்லாமே அமோனியாவா மாறிடும். கார்பனேட் பேலன்ஸா இருக்கும். அமோனியம் நைட்ரேட்ல அமோனியம் எல்லாமே நைட்ரேட்டா அமோனியாவா மாறிடும். நைட்ரேட் பேலன்ஸா இருக்கும். இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க இவங்க? இந்த நடைமுறையில வந்து அந்த கரைசல் எடுக்க சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு இப்ப கிளியர், கொஞ்சம் கவனிங்க, நான் இங்கிட்டு வரைகிறேன். சரியா? உங்களுக்கு இப்ப கிளியர். அந்த நடைமுறை 1ல எடுத்த அந்த கரைசல் யார்? நடைமுறை 1க்கு அப்புறம் உள்ள அந்த விளைவு கலவை யார்? இப்ப அமோனியாவை தாக்கமடைய வச்சாச்சு. இதுல இருக்குது NO3- கார்பனேட்டும். அப்ப நான் கேட்கிறேன், கார்பனேட்டுக்கு தான் செஞ்சுட்டானே பிராக்டிகல், இப்ப யாருக்கு சொல்லுவானா இருக்கும்? பாப்பமா ஃபர்ஸ்ட். அலுமினியம் துகளுடன் போச்சு, சரி, கதை முடிச்சு. இப்ப நைட்ரேட்ங்கிறது உங்களுக்கு விளங்கி இருக்கு. ஏன்னா நாங்க முதல் தியரியை கிளியர் பண்ண என்ன இருக்கா? அட்டோன் எழுதணும். நைட்ரேட் அயன்கள் அலுமினியம் தூள் இருந்தா தான் அமோனியாவை தரும். அப்ப அலுமினியம் தூள் எடுக்கப்பட்டு முழுமையாக தாக்கமடையோட வெளியேறிய வாயு முழுமையாக செய்யப்பட்டது. அலுமினியம் இப்ப பாருங்க, இந்த நடைமுறை 1ல உள்ளது தானே. நீங்க கேட்கலாம், எங்க NaOH மிகையா முதல்ல போட்டாங்க, விளங்குதா? NaOH எல்லாம் போட்டிருக்காங்க மிகையா, ரைட். எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு வந்தோடனே ஒரு வாயு ஒன்று வருது. அலுமினியம் போட்டோன்னு ஒரு வாயு, இங்க கவனி. அந்த வாயு யாருடா அது? அமோனியா. என்ன செய்யறாங்க? அமோனியாவுக்கு இப்ப சின்ன ஒரு விஷயத்தை கூட்டியிருக்கான். என்னன்னு சொல்லுங்க? 0.05 HCl இல்ல, யார் எங்களுக்கு? HTSFO. HTSFO எவ்வளவு போட்டிருக்காங்க எங்களுக்கு? 20 சென்டிமீட்டர் கணம் போட்டிருக்காங்க. இங்க என்ன நடக்கும்னு சொல்லு? தாக்கத்துல பி சமணம் மாறும். இது 2H+ இது ஒரு OH- தாருது. அப்ப எங்களுக்கு 2 அமோனியா ஒரு HTSFO செலவழியும். அப்ப 2 கொண்டுங்கிற வீதம். அப்ப இங்க HTSFO மூளை வச்சு அதை 2ஆல பெருக்கினா அமோனியோட மூல் வரும். அங்கே இன்னொரு பி சமானத்துல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, விளங்குதா? அவ்வளவுதான், ரைட். அப்ப இங்க எஞ்சிய இப்ப தெரிந்தானே மீள் நிமிப்புன்னு செய்வாங்க. இப்ப சொல்லுங்க, எஞ்சிய HTSFO யாரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? NaOH வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இங்க பாருங்க, டக் டக்குன்னு செய்வோம். இங்க இருக்கிறது யாரு? எஞ்சிய HTSFO. எஞ்சிய HTSFO யாரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? இங்க 0.05 NaOH வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவு NaOH தேவைப்படுது இப்ப எங்களுக்கு? 20 தேவைப்படுது. இப்ப சொல்லவா? இப்ப சொல்ல, எனக்கு மைண்ட் மேப்னு சொல்லு. சரியா? மைண்ட் மேப்ல அவ்வளோத்தையும் பி சமன் எல்லாமே செட் ஆகிற மாதிரி மைண்ட் மேப் போகணும். இங்க கவனி கவனி, அழகா செஞ்சுதாரு. இதுக்கப்புறம் சுருக்கல் வேலையெல்லாம் உங்களை வேலை செய்யலாம் தானே? ஸ்கீம் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. சியும் வியும் தெரிஞ்சா NaOH தெரியும்.
NaOH தெரிஞ்சா இதுல இருந்து NGNH2SO4 தெரியும். எழுத வேணா, கடைசி விஷயம்னால ஒழுங்கா பாத்துங்க. NGNH2SO4 தெரியும். சியும் வியும் தெரிஞ்சா மீள் நிமைப்பு செய்யப்பட்டிருக்கு. நீ அதெல்லாம் பப்பா மாறினருக்கு விளங்கப்படுத்திருக்க தேவையில்ல. ஆரம்ப NH2SO4 தெரியும். ஆரம்ப NH2SO4 தெரிஞ்சா இதுல இருந்து அமோனியாவுடன் தாக்கிய NH2SO4 தெரியும். அமோனியாவுடன் தாக்கிய NH2SO4 தெரிஞ்சா சரியா வெளியேறிய அமோனியா தெரியும். வெளியேறிய அமோனியா தெரிஞ்சா யார்ல இருந்து மட்டும் இப்ப அமோனியா வெளியேறிக்குன்னு சொல்லுங்க. இந்த அமோனியாவை யார்ல இருந்து மட்டும் சொல்லுங்க எனக்கு. NO3 ல இருந்து மட்டும். சரியா இல்ல? NO3 மைனஸ் இருந்து மட்டும். அப்ப NO3 மைனஸ் தெரியும். சரியா இல்ல? இதெல்லாம் 25 நடக்கிறது. ரைட், கிளியரா சொல்ற விஷயம் போனீங்க. NaOH தெரியும். NaOH தெரிஞ்சா NgH2SO4 தெரியும். ஆரம்ப H2SO4 எவ்வளவுன்னு தெரியும். ரெண்டுலயும் கழிச்சு வித்தியாசம் அமோனியாவோட தாக்கி H2SO4 தெரியும். அப்ப அமோனியோட தாக்கி அமோனியா தெரியும். அமோனியா தெரிஞ்சா NO3 மைனஸ் தெரியும். நீ கொஞ்சம் கவனி. அடுத்த விஷயம் நான் சொல்லி தர போறது பீசமானம். NaOH மாதிரி H2SO4. NaOH 2க்கு H2SO4 1. எனவே இங்க இருந்து இங்க வரக்குள்ள தர அறை அப்படின்னா என்னது? ரெண்டால பிரிக்கணும். இங்க இருந்து இங்க வரக்குள்ள H2SO4 2 அமோனியா ஒண்ணுதான் இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் 2 அமோனியா தேவை, 2 OH மைனஸ் தேவை. அப்ப இங்கன வரக்குள்ள தர 2. சரியா இல்லையா? இங்கன வரக்குள்ள சமன், சர்வ சமன். நைட்ரஜன் நைட்ரஜன் தான் ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகும். சரி, கொஞ்சம் நேரம் வரேன். இன்னும் நாங்க முடிக்கல. நாங்க எழுதினதுக்கு போவோம். இங்க பாருங்க, நான் இடம் வச்சிருந்தானே இப்ப எல்லாத்தையும் தனித்தனியாவே கண்டுபிடிச்சாச்சு. இந்த இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த படத்தை பாருங்களேன். இந்த யூரியா இந்த அமோனியா யார்ல இருந்து வெளியேறிச்சு 3 எழுதணும் தானே? கிளியரா எழுதணும். இப்ப அமோனியம் கார்பனேட்ல உள்ள NH4+ இருந்து மட்டும் வந்து அமோனியா வரும்னு கண்டுபிடிச்சாச்சு. NO3 மைனஸ் இங்க பாருங்க, NH4+ உள்ள அமோனியா தான் இங்க வந்திருக்கு. NO3 மைனஸ்ல உள்ள அமோனியா வரல. இப்ப நான் கேட்கிறேன், NO3 NH4 NO3 உள்ள NH4+ எவ்வளவு? NO3 மைனஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் அங்க உள்ள NH4+. சரியா? ஒண்ணு கொண்டு நீ அப்படின்னா கூட்டலாம் எப்படி? அப்ப NO3 மைனஸ் இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் தனியா எவ்வளவுன்னு சொல்லி. அப்ப NO3 மைனஸ் தெரிஞ்சா அங்க உள்ள NH4 NO3 ஒட்டிக்கு இருக்க NH4+ தெரியும். சரியா? அப்ப அந்த ஒட்டிக்கு இருந்த NH4+ இருந்து வெளியேற அமோனியா தெரியும். மொத்த அமோனியாவில் இது ரெண்டையும் கூட்டி கழிச்சு விட்டீங்கன்னா யூரியாவில் உள்ள அமோனியா, யூரியால இருந்து வந்த அமோனியா எவ்வளவுன்னு தெரியும். அதுல இருந்து யூரியா எவ்வளவுன்னு தெரியும். விளங்கிச்சா இல்ல? ரைட், இங்க வாங்களே. ஹலோ, இங்க வரும். இதானே விஷயம். இங்க தானே விஷயமே தங்கி இருக்கு. NH5 NO3 இருந்து வந்து அமோனியா எப்படி கண்டுபிடிச்சோம்? இப்ப யூரியாவுக்கு தந்தை இல்லை அவங்க, எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு நாங்க மைண்ட் மேப்பை கொஞ்சம் கூட்டுவோமேங்க. எப்படி கண்டுபிடிச்சோம்? இது பேரியம்ல இருந்து வந்த மாதிரி அது H2SO4 மூல். அதாவது நான் இங்க இடையில இருந்து எழுதுறேன். சரியா? தாக்கிய H2SO4 யாரு? தாக்கிய NH2SO4. தாக்கிய NH2SO4ல இருந்து சரியா அமோனியாட மூலுக்கு வந்து, அமோனியாட மூல்ல இருந்து நைட்ரேட் அயன்களோட மூலுக்கு வந்து, நைட்ரேட் அயன்கள்ல இருந்து இங்க வந்திருக்கேன். சரியா இல்ல? இல்லனிஷா, இந்த சின்ன கெஜெட் ஒன்று நீங்க எழுதிக்கிங்க தயவு செஞ்சு. டக்குனு நான் அடுத்து நான் போட போறேன் விஷயத்தை. விலங்கு தேவையில்ல, லேசுன்னு சொல்லிப்போம். அது கஷ்டம் இல்லையே. இதுக்கு எல்லாமே அந்த பேசிக் தியரி நம்ம ஒரு அட்டவணை பார்த்தோமே, அது கிளியரானனால தான். அட்டவணை கிளியர் ஆட்டி எதுவுமே கிளியர் இல்லை. ஃபாஸ்ட் எழுதுங்க. சரி, இப்ப நைட்ரேட் விஷயத்துக்கும் செயல்முறை மூணு. எவ்வளோக்கு எவ்வளோ கேள்வி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இன்கேஸ் நீங்க யோசிப்பீங்க இதே ஒரு காரோட கேள்வி போட்டா டக்குன்னு செஞ்சிடலாம். சரி, இப்ப எழுதுங்க பாப்போம். இது நடைமுறை 3ல உள்ள செயற்பாடு.
அடுத்து ஆர்கானிக் கேளு பி ஒன்று இருக்கேன்னா எங்களுக்கு கேளு பி ஏழு சி. சரி, எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இதண்ட சின்ன சமரி ஒன்று பார்ப்போம், இப்படி நம்ம இதை செஞ்சிருக்கோம்னு சொல்லி. ரைட், இப்போ கொஞ்சம் கவனிங்க. இதில் கேல்குலேஷன் விஷயம் ஒன்று இருக்கு. ஒரிஜினல் சொல்யூஷன் 250, செய்கிறது 25க்கு, மூல ஒரு விரிவியல்பு. ஒரிஜினல் சொல்யூஷனை மாற்றக்குள்ள மூல 10 மடங்கா பெருக்கி இருக்கணும். சரிதானே? இதில் உள்ள யூரியா, அமோனியா, அமோனியம் நைட்ரேட், அமோனியம் கார்பனேட் எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த அமோனியா வச்சு? இதுதானே விஷயம். எழுதியிருக்குமே இதான் விஷயம். இது அழகா பார்த்துங்க பாப்போம். முதலாவது என்னது? யூரியாவை கண்டுபிடிக்க ஒரு ப்ராக்டிகலுமே இல்லை. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி யூரியா தனியாக்குறோம், அவ்வளோதான். இதுல வர மொத்த அமோனியம் எப்படி தானே? இங்க கார்பனேட்டை கண்டுபிடிச்சிட்டு தான் அமோனியாவும் கண்டுபிடிச்சோம். சரியா இல்லையா? கார்பனேட்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பேரியம் கார்பனேட்டா வீழ்படிவு கொண்டு வந்தோம். பேரியம் கார்பனேட்டா வீழ்படிவு கொண்டு வந்துட்டு அதில் உள்ள பேரியம் கார்பனேட் மூல கண்டுபிடிச்சிட்டு கார்பனேட் மூல கண்டுபிடிச்சிட்டு கார்பனேட் மூலமா அமோனியம் கார்பனேட் மூல கண்டுபிடிச்சிட்டு அமோனியம் கார்பனேட்ல இருந்து அமோனியம் பிளஸ் மூல கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து அமோனியோட மூல கண்டுபிடிச்சோம். இங்க NO3 மைனஸ் மூல கண்டுபிடிச்சிட்டு NO3 மைனஸ்ல இருந்து அதை சமப்படுத்தி அதுல இருந்து அவரோட ஒட்டிக்கிட்டு இருக்க NH4 பிளஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து வந்து அமோனியாவை கண்டுபிடிச்சோம். அப்ப ரெண்டு அமோனியாவும் கூட்டி மொத்த அமோனியாவில இருந்து கழிச்சு விட்டா யூரியால இருந்து வந்து அமோனியா தெரியும். அப்ப யூரியா எவ்வளோன்னு தெரியும். விரணிச்சா அவ்வளோதான் விஷயம். இதுல என்ன கேஜெட் ஒன்று கூட இருக்கு, மேல் நியமிப்பு செஞ்சிருக்காங்க. என்னது? HCl பயன்படுத்தி அந்த மிச்சமான HCl இன்னொரு எண்ணெய் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. H2SO பயன்படுத்தி அந்த H2SO மிச்சமா யார் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க? இன்னொரு எண்ணெய் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். விளங்குச்சா இல்லையா? அப்ப இதுக்கு மொத்தத்துக்குமே உங்களுக்கு தெரியும் இந்த இதுதான் விஷயம்.
ஆமா இல்ல, இப்படி ஒரு சமரையும் எழுதாம செஞ்சிருந்தோம்னா எங்களுக்கு ஒன்றும் விளங்கியிருக்காது. கிளியரா சொல்ற விஷயம், ரைட்? அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நினைக்கிறேன் விளங்கிருக்கு. ஆல்மோஸ்ட் 12 இப்போ, ரைட்? இப்போ சரியா 12. நம்ம நாளை காலையில் சந்திப்போம், ரைட்? அப்போ இந்த 7B கேள்விகள் இப்போ டவுட் கேட்டிருக்கீங்க, நேரம் பத்தாதனால இப்போ நான் அதை விளங்கப்படுத்த போகல. அடுத்த கிளாஸ் விளங்கப்படுத்தினா ஃபிசிக்கல் கிளாஸ் வர நீங்கள் தயவு செஞ்சு பேப்பரை நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து டவுட்ஸ்களை தயவு செஞ்சு கிளியர் பண்ணிங்க. ஸ்கீமை பார்க்காம இருக்காங்க, அப்போ இன்னருக்காவும் சொல்கிறேன், இப்போ டயர்டில் போகிறீங்க, இன்னைக்கு ஓகேன்னு வைங்களே, அடுத்த பேப்பர் கிளாஸுக்கு ஸ்கீமை பாருங்க, விடையை பாருங்க, விளங்கப்படுத்தினதை பாருங்க, தயவு செஞ்சு எழுதுங்க, அதில் உள்ள தியரி நோட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுங்க, ரைட்? ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம்.